சார் வணக்கம் சார். இப்போ எங்கேருந்து சார் பேசுகிறேன் சார்? நான் மதுரை சிந்தாமணிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே சார், நம்ம வீட்டு பக்கத்தில் இப்போ பயோஃப்ளாக் முறையில் தொட்டி அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஆமாம். தொட்டி அமைச்சு கொடுத்து எத்தனை மாதம் சார் ஆகுது உங்களுக்கு? இப்போ ஒரு 8-9 மாதம் ஆச்சுங்க. ஓகே சார். மீன் விட்டு எத்தனை மாதம் ஆகுதுங்க? மீன் விட்டு ஒரு 8 மாதம். 8 மாதம் ஆகுது. மீன் இப்போ முதல்ல எப்போ நீங்கள் அறுவடை பண்ணீங்க? கரெக்டாக ஒரு 7 மாதம் முடிஞ்சோம். 7 மாதம் முடிஞ்சோன்னா பண்ணிட்டேன். அறுவடை பண்ணிட்டீங்க. எத்தனை மீன் விட்டீங்க? எவ்வளோ மீன் அறுவடை செஞ்சீங்க? நான் வந்து 2200 குஞ்சு பக்கம் விட்டேன். இப்ப ஒரு 350 கிலோ அறுவடை பண்ணிட்டேன். 7 மாசத்துல கிலோ 1 கிலோ 1.5 கிலோ இருந்ததெல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். இந்த தொழில்நுட்பத்தை முதல்ல எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? யார் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்க இதுல நெட்ல பார்த்தோம். பார்த்துட்டு நீங்க பாலமேட்ல ஒரு இடத்துல போட்டீங்க. அதை வச்சு பார்த்து அப்படியே சரி நம்மளும் போடலாமேன்ட்டு இப்போதைக்கு சாம்பிளுக்கு ஒரு 2 தொட்டி மட்டும் போட்டு பார்க்கலான்னு போட்டோம். ஓகே சார். போட்டு அதில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி சார் உங்களுக்கு இந்த 2 தொட்டி அனுபவம்? இது என்னன்னா அதிகமாக போட்டு நிறைய தொட்டி போட்டால் தான் நம்ம ரெகுலர் பண்ண முடியும். 2 தொட்டி போட்டோம்னா நம்ம கிரேடிங் பிரிக்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குது. அதனால வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ அதிக தொட்டி போட்டோம்னா கிரேடிங் பண்றப்ப ஓரளவுக்கு மேட்ச் ஆகிக்கிறோம். நம்ம கரெக்டா பிரிச்சு சிறுசும் பெருசுமா விடுறப்ப ஓரளவுக்கு நமக்கு அறுவடையும் நல்லா ஈஸியா எடுக்கலாம். இல்லாட்டினா அறுவடை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆமா.